ஸோ ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராஜலட்சுமி காலேஜோடைய ஃபீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோ வருது அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா எவ்வளோ வரும், இதை தாண்டி ஏதாவது ஹிடன் ஃபீஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் இதில் ஹாஸ்டல் ஃபீஸுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு இங்கே எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டு கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த லிஸ்ட்டை அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு இது அவங்களோட அஃபிஷியல் லிஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இது காலேஜ்லேருந்து எனக்கு கிடைச்ச லிஸ்ட்டு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிஇ பிடெக் இது ரெண்டுத்துக்கான இது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா நான் அக்ரிடேட்டட் கோர்ஸஸ்க்கு 50,000 ஒரு வருஷத்துக்கும், அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 55,000க்கும் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு 1,40,000 ஒரு வருஷத்துக்கு, அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு உங்களுக்கு 1,45,000. ஸோ இது எல்லாத்தையும் தவிர பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸுங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸட், இது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸுங்கிறது பிளேஸ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு 15,000. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 rupees நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 5,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் சொல்கிறது உங்களோட என்டையர் பீரியட் ஆஃப் ஸ்டடியில் சொல்கிறேன். ஸோ இது இவ்வளோ உங்களோட ஃபீஸ். ஓகே, உங்களுடைய அகாடமிக் ஸ்டடி ஃபீஸ் நான் இவ்வளோ நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் இது எம்இ எம்டெக்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களுக்கு ஒரு 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 30,000 ஒரு செமஸ்டருக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் எம்பிஏ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டாக டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். கண்டிப்பாக இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தவிர ஹாஸ்டல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 65,000லேருந்து 80,000 வரும். ஸோ இது ஏசி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எபோவ் 1 lakh மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் இன்க்ளூடிங்காக நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சம்வேர் பிட்வீன் ஒரு 1 lakhலேருந்து 1.5 lakh வரைக்கும் ஆகும். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். நோ மேட்டர் எனி கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே மினிமம் உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு ஹாஸ்டலில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் நான் இல்லை ப்ரோ நான் டே ஸ்காலர் டெய்லி பஸ்ஸில் வரேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் பஸ்ஸுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் பஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ ஓவராலாக நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு 1 to 1.5 lakhங்கிறது இங்கே இருக்க ஓவரால் ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் என்னதானாலும் இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க டெஃபினட்டாக கொடுக்குறாங்க. நான் பிளேஸ்மெண்ட்ஸோடைய ஹிஸ்ட்ரி நான் எல்லாமே நான் அடுத்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்.